ஐஸ்வர்யாக்காக இந்த பதவியை விட்டு கொடுக்கறேன்னு சொல்ற. உன்னை நம்பி நீதான் பொறுப்புக்கு வரணும்னு விருப்பப்பட்டு உனக்காக ஓட் போட்ட அந்த 11 பேரை பத்தி நீ நினைச்சு பாத்தியா? நாம ஒரு பதவியில இருக்கோம்னா நமக்கு எதிரா பல பேர் இருப்பாங்க. அதுக்காக நாம அவங்கள உதறிட்டு போக முடியாது. அவங்களையும் நம்ம பக்கம் அரவணைச்சு கூட்டிட்டு போகணும். அதான் தலைமைக்கான பண்பு. ஐஸ்வர்யா உனக்கு எதிரா இருக்கான்னு நினைச்சா உன் பக்கம் அவளை கொண்டு வரதுக்கு முயற்சி செய். உன்னை ஏத்துக்க அவகிட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும் அதை யோசி. அதை விட்டுட்டு நான் பதவியில இருந்து விலகிக்கிறேன், எனக்கு இது வேண்டாம், இதெல்லாம் சொல்றது சரியில்லை. நல்லா யோசிச்சு இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறதுன்னு முடிவு பண்ணு. சரிங்கம்மா, நாங்க வரோம்மா. வரேன் மேடம். அகிலா, ஐஸ்வர்யாவை அரவணைச்சு போன்னு சொல்லிட்டேன். ஆனா ஐஸ்வர்யா பார்வதி மேல பயங்கர கோபத்துல இருக்காளே, அவ்வளவு ஈஸியா சமாதானமாக மாட்டான்னு நினைக்கிறேன். பார்வதியால ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்த முடியுமா? அதெல்லாம் கண்டிப்பா முடியும். ஐஸ்வர்யா, இப்படிலாம் நடக்கும்னு நாம யாரும் எதிர்பார்க்கல. எனக்கு எதிர்பார்க்கறது, அந்த சமையல்காரிக்கு கட்ட ரொம்ப நல்லா இருக்கு, அதனாலதான் இப்படிலாம் நடக்குது. நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடும். அதனால அடுத்ததா என்ன பண்றோம்னு முடிவெடுத்து அதை நோக்கி போகணும். அதுதான் புத்திசாலித்தனம். கண்மணி சொல்றதுதான் கரெக்ட். தோல்விதான் வெற்றியோட முதல் படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த வேலைய பாப்போம். இங்க பாரு ஐஸ்வர்யா, இப்போதைக்கு நீ 2வது இடத்தை ஒத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். முடியவே முடியாது மம்மி. என்னால ஒரு காலமும் அந்த 2வது இடத்துல இருக்கவே முடியாது. ஐயோடா, அதுவும் அந்த பார்வதிக்கு கீழே நானா? அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உன்னை ஒன்னும் முழுசா ஏத்துக்க சொல்லல. கொஞ்ச நாள் ஏத்துக்கிட்ட மாதிரி நடி. அதுக்குள்ள இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன வேணும்னாலும் நடக்கலாம்னா என்ன மம்மி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஐஸ்வர்யா, பார்வதி போட்டியில வின் பண்ணிருக்காளே தவிர இன்னும் பொறுப்புக்கு வரல. இல்ல, பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நாம நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன பண்ண போறீங்க? அத பத்தி உனக்கு எதுக்குமா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நீ நான் சொல்ற மாதிரி மட்டும் கேட்டுக்கோ. இல்ல, நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல.
நீங்க நினைக்கிற விஷயத்துக்கு நான் எப்பவுமே ஒத்துக்க மாட்டேன். ஐஸ்வர்யா, அம்மா என்ன சொன்னாலும் ஓ நல்லதுக்காக தானே சொல்றாங்க. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? இங்க பாருங்க ஐஸ்வர்யா, பிடிவாதம் இருக்கிறது நல்லதுதான். ஆனா அந்த பிடிவாதம் எப்படியாவது கோலை ரீச் பண்ணதா இருக்கணுமே தவிர இப்படிதான் ஆடணும் நல்லா இருக்க கூடாது. நீங்க இதெல்லாம் சொல்றதுக்காக நான் 2வது இடத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்னை இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதீங்க. இருந்தா நான் ராணியா தான் இருப்பேன், இல்லனா எனக்கு எதுவுமே வேண்டாம். எப்படி சொன்னா இவளுக்கு புரியும்? என்ன வனஜா இவ? நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. சொன்னதையே சொல்லிட்டு இருக்கா. ஆஹா, இவ சொல்ற பேச்ச கேட்க மாட்டா. அவ ஆடட்டும். அவ ஆட்டம் தான் இப்ப நல்லது. நல்லா ஆடுடி. பார்வதி, மாமா, ஐஸ்வர்யா அம்மாவை சமாதானப்படுத்துன்னு அம்மா சொன்னாங்க. ஆனா எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. ஐஸ்வர்யா அம்மா என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்த முடியும்னு எனக்கு தோணல. முடியாதுன்னு ஏன் நினைக்கிற பார்வதி? முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்ல. நம்பிக்கையை கைவிடாம நடக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. ஆமா பார்வதி, இவ்வளவு பெரிய போட்டியிலேயே ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கு காரணம் நீங்க முடியும்னு நினைச்சதுதான். அதே மாதிரி ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்த முடியும்னு நினைங்க. நிச்சயம் உங்களால முடியும். ஆமா பார்வதி, நான் எப்போ உனக்கு சொல்றதுதான், எதையும் பாசிட்டிவா நினை, கண்டிப்பா நடக்கும். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, யாரோ ஐஸ்வர்யா அம்மாவை தேடி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு பாத்துட்டு வரேன் மாமா. வாங்க. நீங்க யாரு? ஐஸ்வர்யா அம்மாவை தேடி வந்திருக்கீங்களா? ஆமா, நான் ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டு கீதா. யுஎஸ்ல இருந்து வந்திருக்கோம். ஓ, வணக்கம். நானும் ஐஸ்வர்யாவும் ஏற்கனவே வீடியோ கால்ல பேசணும். இந்த பரம்பரையோட பொறுப்புக்கான போட்டி நடக்க போகுது. அதுல ஐஸ்வர்யா தான் ஜெயிப்பேன் நம்பிக்கையா இருந்தா. எனக்கும் ஐஸ்வர்யாவோட திறமையை பத்தி நல்லா தெரியும். ஐஸ்வர்யா நிச்சயம் ஜெயிச்சிருப்பா. அதான் நானும் என்னோட ஹஸ்பண்டும் சர்ப்ரைஸா வாழ்த்து சொல்லலாம்னு வந்தோம். ஆமா, ஐஸ்வர்யா வீட்ல இருக்காளா? ஏன் அமைதியா இருக்கீங்க? ஐஸ்வர்யா தானே வின் பண்ணா? ஆமா, ஐஸ்வர்யா அம்மா தான் வின் பண்ணாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் பார்வதி. ஓ, ஆதியோட வைஃப் பார்வதி. ஐஸ்வர்யாவை எதிர்த்து போட்டி போட்டது நீங்க தானே? ஐஸ்வர்யா இவளை பத்தி தான் போன்ல சொல்லிட்டு இருப்பா. அப்படியா? இவெல்லாம் எப்படி நம்ம ஐஸ்வர்யா எதிர்த்து போட்டி போட்டு ஜெயிப்பா? இவளா ஜெயிச்சிருப்பா? கரெக்ட். கண்டிப்பா ஐஸ்வர்யா தான் ஜெயிச்சிருப்பா. எஸ். சரி,
நீங்க உள்ள வந்து உட்காருங்க, நான் போய் ஐஸ்வர்யா அம்மாவை கூட்டிட்டு வரேன். ஓகே. உள்ள வாங்க வாங்க. ஹாய், ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க் யூ. இருங்க, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். யா, ஓகே. இனியா உட்காருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணுங்க, அப்புறமா பாத்துக்கலாம். இல்ல இல்ல, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, அப்பதான் இது ஒர்க் அவுட் ஆகும். அது எல்லாத்தையும் அப்படி தரோவா செக் பண்ணுங்க. ஓகே, நான் அப்புறமா கால் பண்றேன். என்ன விஷயம்? உங்களை பார்க்க யூஎஸ்ல இருந்து உங்க ஃப்ரெண்ட் கீதா அவங்க ஹஸ்பண்டும் கீழே வந்திருக்காங்க. என்னது, கீதாவா? ஆமா. வாவ், அருண், என் ஃப்ரெண்ட் கீதா, அவளோட ஹஸ்பண்ட் பிரவீன், அவங்க வந்திருக்காங்களா? வா போய் பார்க்கலாம். வாய்ஸ் கீதா, how are you? I'm fine. என்னடி சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்திருக்க? ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக இந்தியா கிளம்பி வர வேண்டியிருந்தது. அதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு நீ போட்டியில வின் பண்ணதுக்காக உனக்கு வாழ்த்து சொல்லலாம்னு வந்தோம். இந்தா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். குடிடி, உனக்குதான். நீ வின் பண்ணது எப்படி எனக்கு தெரியும்னு நினைக்கிறியா? பார்வதி தான் சொன்னாங்க. Take it, Aishu. இது மட்டும் இல்ல, அத வை பிரவீன். ஐஷு, ஒரு நிமிஷம் இரு. யார் இவ? புதுசா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா? நீ வின் பண்ணதுக்காக இந்த gift. இது எப்பவுமே உன் கையிலேயே தான் இருக்கணும். கை காட்டு. காப்பு போட வேண்டிய கைதாம்மா, போடு. சூப்பரா இருக்குல்ல? இனிமே நீ இதை கழட்டவே கூடாது. கருண கவசமோ? ஐஷு, உன் வெற்றியை கொண்டாடுறதுக்கு நாங்க கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நீ கட் பண்ணி தான் ஆகணும். என்ன ஐஷு, சைலண்டா இருக்க? ஒண்ணும் இல்ல. என்ன செலிப்ரேஷன்? கேக்லாம் வச்சிருக்கு? ஆண்டி,
இவ என்னோட ஃப்ரெண்ட் கீதா. இவரு அவளோட ஹஸ்பண்ட் பிரவீன். யுஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க. வணக்கங்க. வணக்கம் மேடம், உங்களோட பொறுப்புக்கு அடுத்தது யாருன்னு நடந்த போட்டியில ஐஸ்வர்யா வின் பண்ணதுக்காக கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணலாம்னு வந்தோம். அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிருக்கோம் மேடம். பெரிய மனுஷங்களுக்கு முக்கியமான குணமே உண்மையை ஒத்துக்கிறது தான். நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்கன்னு யார் சொன்னது? உண்மையை ஒத்துக்கிறதுக்கு மனசுல தைரியம் வேணும். டிக்னிட்டிங்கிறது இதுதான் உண்மை, அத நான் ஒத்துக்கிறேங்கிறது தான். நமக்கு கிடைச்ச தோல்வியை ஒத்துக்கிட்டாதான் நாம அடுத்த வெற்றியை நோக்கி போக முடியும். தோல்வியை ஏத்துக்க முடியாத கோவத்துல நீ திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யா. இப்ப நீ இந்த ஒரு ஃப்ரெண்டுக்காக உண்மையை மறைச்சா அவ போய் மத்தவங்க கிட்ட விஷயத்த சொல்லுவா. அவங்க அடுத்தவங்கன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள் எல்லாருக்கும் உண்மை தெரியும் போது அங்க நீ தலகுனிஞ்சு நிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் யோசிக்காம நீ நடந்துகிட்டு இருக்க. இந்த மாதிரி தப்பு பண்றவங்க எந்த பொறுப்பையும் ஏத்துக்க தகுதி இல்லாதவங்க. அம்மா, ஐஸ்வர்யா அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போட்டியில ஜெயிச்சது ஐஸ்வர்யா அம்மா தான் நான் தான் சொன்னேன். பெரிய தியாக செம்மல். அவங்களுக்கு போட்டிய பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஜெயிச்சதுக்கு கேக்கு வெட்ட போறோம்னு சொன்னாங்க. அப்ப போய் நான் இல்ல ஐஸ்வர்யா அம்மா ஜெயிக்கல நான் தான் ஜெயிச்சேன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? அதனால அவங்க அவசரப்பட்டு தப்பா நினைச்சிட்டா அதனால தான் அப்படி சொன்னேம்மா. தப்பு ஏன் மேலதான். பாத்தியா ஐஸ்வர்யா, இதான் பார்வதி. உன்கிட்ட கேட்டப்போ உன் ஃப்ரெண்டு கிட்ட பார்வதி தான் ஜெயிச்சிருக்கா, போட்டியில நீ ஜெயிக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே? சாரி ஆண்டி, ஆக்சுவலா சொல்லலாம் தான் வந்து. சாரி கீதா, நான் உன்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல ஐஷு, உன் நிலைமை எனக்கு புரியுது. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு உன்னை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டேன். சாரி பார்வதி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. போட்டியில நீங்க தானே ஜெயிச்சீங்க, நீங்க தான் கேக் கட் பண்ணும். இல்ல அதெல்லாம் வேண்டாம். ஏன் தயங்குறீங்க? கேக்க கட் பண்ணுங்க. இல்ல ஐஸ்வர்யா அம்மாவும் நானும் வேற வேற இல்ல. நாங்க 2 பேருமே ஒண்ணுதான். என்னோட வெற்றி எங்க 2 பேரோட வெற்றியும் தான். அதனால நாங்க 2 பேருமே சேர்ந்து கேக் கட் பண்றோம். சூப்பர் பார்வதி, இதுவும் நல்ல ஐடியா தான். இந்த வீட்டு மருமகள் நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேக்க கட் பண்ணுங்க. வந்து போறவெல்ல சஜஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. வாங்க போ.
இந்த கேக்க நீங்க 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்க. வாங்க பார்வதி, ஐஸ்வர்யா. முதல்ல நீங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கணும். ஓகே மேடம், எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நாங்க கிளம்பட்டுங்களா? போயிட்டு வாங்க. ஓகே மேடம், தேங்க் யூ. ஓகே ஐஸ்வர்யா, see you soon. Bye. Bye. தேங்க் யூ கீதா. தேங்க் யூ பிரவீன். It's okay. Okay, bye. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. ஐயோ ஐஸ்வர்யா, அம்மா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஐஸ்வர்யா அம்மாவை சமாதானப்படுத்த சொன்னீங்க. ஆனா அவங்க மனசுல இருக்கிற வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஐஸ்வர்யா அம்மாவை என்னால சமாதானப்படுத்த முடியும்னு எனக்கு தோணல. பார்வதி, ஐஸ்வர்யா கிட்ட இப்ப போய் பேசு. அவ சமாதானம் ஆயிடுவா. நான் சொல்றேன்ல, போ, போய் பேசு. ஐஷு, ஐஷு, அழாதம்மா. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. ஐஸ்வர்யா, அழாத ஐஸ்வர்யா. இதுக்காக தான் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு சொன்னேன். ஐஸ்வர்யா, எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சுன்னு தெரியுமா? போச்சு, என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. ஐஷு, ஐஸ்வர்யம்மா, ஐஸ்வர்யம்மா, நான் ஜெயிச்சதுனால உங்களுக்கு மேல 1வது இடத்துல இருக்கேன்னு, நீங்க ஜெயிக்காததுனால நீங்க 2வது இடத்துல இருக்கீங்களோ நினைச்சுல வருத்தப்படாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே நீங்க வேற நான் வேற இல்ல. நம்ம 2 பேருமே ஒண்ணுதான். நான் இப்போ உங்களுக்கு ஒரு உறுதிமொழி பண்ணி கொடுக்கறேன். நம்ம கம்பெனி விஷயமா என்ன முடிவெடுத்தாலும் அத நீங்களும் நானும் சேர்ந்து தான் எடுப்போம்.
நீங்களும் நானும் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் எதுவும் செல்லுங்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். நம்ம 2 பேருக்கும் எந்த பிரிவும் இல்ல ஐஸ்வர்யாமா. இத பிரிச்சு பார்க்க வேண்டாம். பெரிய மனுஷங்களுக்கு முக்கியமான குணமே உண்மையை ஒத்துக்கிறது தான். தோல்வியை ஏத்துக்க முடியாத கோவத்துல நீ திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யா. சொல்ற பார்வதி, என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லலே. உன்னை நம்பலாமா? என்ன ஐஸ்வர்யமா இப்படி கேட்டுட்டீங்க? நான் உண்மைதான் சொல்றேன். நீங்க என்ன நம்பலாம். நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ பாத்துக்கலாம். என்ன ஐஸ்வர்யமா யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. சரி பார்வதி, நீ சொன்னதுக்கு ஒத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வர்யம்மா, உங்களுக்கு பெரிய மனசுதான். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்பவே என் கூட வாங்க. நம்ம இப்பவே அகிலாமா கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லுவோம். கண்ணை தொடச்சுக்கோங்க ஐஸ்வர்யம்மா. போலாமா? வாங்க வாங்க. அம்மா, வாங்க. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி ஐஸ்வர்யா அம்மா சமாதானம் ஆயிட்டாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ சப்போஸ் நீ ஒரு முடிவெடுக்கிற, ஆனா ஐஸ்வர்யாவுக்கு நீ எடுத்த முடிவுல விருப்பம் இல்ல, அவளுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீ என்ன பண்ணுவ? எப்படி ஹேண்டில் பண்ணுவ? ஒரு கமிட்டி அமைச்சுக்கிறேன். அந்த கமிட்டியில மாமா, ஷேர் ஹோல்டர்ஸ் மொத்தம் 15 பேர் இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி இக்கட்டான நிலைமை வரும்போது அந்த 15 பேர் கொண்ட கமிட்டி கிட்ட முடிவு கேட்டு கமிட்டி என்ன முடிவு எடுக்குதோ அதுபடி நடந்துக்குவோம். தனிச்சையா எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். வெரி குட். இதே மாதிரி கடைசி வரைக்கும் 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும். கண்டிப்பா இருப்போம்மா. சரிங்க ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறோம். போயிட்டு வாங்க. சரிங்கம்மா, வரோம். வரோங்கய்யா. சரி பாரு. அப்ப வரோம். சரி ஐஷு. அகிலா, சொல்லுங்க. நீ என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா கேக் கட் பண்ற விஷயத்துல பார்வதி தப்ப ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் நீ ஏன் ஐஸ்வர்யாவை திட்டன்னு எனக்கு புரியாம இருந்தது. ஐஸ்வர்யா சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ கோவப்பட்டு பேசினதுக்கும் எனக்கு காரணம் புரிஞ்சது.
ஐஸ்வர்யம்மா, உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இல்ல பார்வதி, உனக்கு தான் பெரிய மனசு. இல்ல ஐஸ்வர்யம்மா, உண்மைய சொல்ல போனா உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் என்னை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன் நானா இருந்திருந்தா கூட ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேனான்னு தெரியாது. உங்களை தவிர வேற யாராலையும் இதை பண்ண முடியாது. பார்வதி, நீ என்ன பாராட்டுற அளவுக்கு நான் பெருசா எதுவுமே பண்ணல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான். நீங்க சமாதானம் ஆனது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். வாங்க. மாமா, அங்க பாருங்க, பார்வதி ஐஸ்வர்யா 2 பேரும் ஒன்னா வராங்க. ஐசா இது? அண்ணி, நான் பாக்குறது கனவா நிஜமானு என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. நம்புங்க சின்னையா, நீங்க பாக்குறது நிஜம்தான். ஆமா அருண், எனக்கு பார்வதி மேல இருக்கிற எல்லா கோவமும் போயிடுச்சு. ஐஸ்வர்யா அம்மா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோம். இனி எங்களுக்குள்ள எந்த பிரிவும் கிடையாது. நீங்க 2 பேரும் இப்படி ஒன்னா ஒத்துமையா சேர்ந்து இருக்கிறத பாக்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என்னைக்கும் நீங்க 2 பேரும் இப்படியே ஒத்துமையா இருக்கணும். ஆமா ஐஸ்வர்யா, என்னோட ஆசையும் அதான். நம்ம எல்லாரும் எப்பவும் இதே மாதிரி சேர்ந்து இருக்கணும். ப்ரோ, அதான் சேர்ந்தாச்சுல்ல, கவலையை விடுங்க. வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யா. எதுக்கு? இல்ல, சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்யூ. நாம சொன்ன மாதிரி ஐஸ்வர்யா 2வது இடத்துல இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான். இனி நாம பார்வதியை போட்டு தள்ளுறதுக்கான வேலையை பார்ப்போம். கண்டிப்பா. ஐசு, 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 செல்லக்குட்டி, ஜிஜி 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 ஜிஜி. ஐசு, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ so much டி. என்ன அருண், என்ன ஆச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமா ஐசு, அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ எனக்கு அப்படி ஒரு இன்பத்திருச்சி கொடுத்திருக்க. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ so much. ஐசு, நான் உன்னை நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். என்ன ஆச்சு அருண்? இப்பதான் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருந்த, அதுக்குள்ள இப்படி சொல்ற? அது இல்ல ஐசு, உனக்கும் பார்வதி அன்னைக்கும் இடையில சின்னதா ஏற்பட்ட கிளாஷ் நினைச்சு அதை நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இத்தனை நாளா இந்த வீட்டுல பார்வதி அன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் சப்போர்ட்டா இருந்தது நீதான். பார்வதி என்னோட உரிமைக்காக அம்மா கிட்ட கூட பேசியிருக்க. அப்படிப்பட்ட நீ பொறுப்புக்கான போட்டியில அன்னைக்காக விட்டு கொடுத்து ஒதுங்கிடுவேன்னு எதிர்பார்த்தேன். இந்த போட்டியால உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்க பிரிவு நிரந்தரமாயிடுச்சுன்னா குடும்பத்துக்கும் பிசினஸ்க்கும் நல்லது இல்லைன்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் ஐசு. ஆனா நீ அன்னை கூட பழைய மாதிரி ஒன்னா வந்து நிற்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஐ எம் ரியலி ஹாப்பி. போட்டியில நான் தோத்து போய் 2வது இடத்துக்கு வந்ததை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. ஆண்டி என்ன அன்ஃபிட்னு திட்டின போது அதனால நான் பட்ட வேதனையை பத்தி கவலைப்படல. ஆனா இன்னைக்கு பார்வதி கூட கை கோர்த்து ஒன்னாயிட்டேன்னு இவ்ளோ சந்தோஷப்படுற. இந்த உலகத்திலே பொண்டாட்டியோட தோல்வியும் அவமானத்தையும் நினைச்சு கவலைப்படாத ஒரே புருஷன் நீதான்.
ஐசு என்ன ஐசு, நான் என்னோட சந்தோஷத்தை உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க. அது ஒண்ணும் இல்ல அருண், நடந்ததெல்லாம் சும்மா ரீகலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரீகலெக்ட் பண்ணிட்டு இருந்தியா? ஆமா, பார்வதி விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றதை விட முட்டாள்தனம் பண்ணிட்டேன். ஆரம்பத்துல எனக்கு சப்போர்ட் பண்ண பார்வதி போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னதும் நான் போட்டியில இருந்து விலகி இருக்கணும். அது ஆண்டியோட இடத்துக்கு ஆதியோட வைஃப் பார்வதி தான் முறைப்படி வரணும். பார்வதி கூட கை கோர்த்து நான் ஒன்னா இருந்திருக்கணும். அந்த விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். அதை இப்போ உணர்ந்துட்டேன்னு சொன்னேன். ஏதோ ஒரு ஈகோல பார்வதிக்கு எதிரா நான் இருக்கும்போது எனக்கு அவமானம் தான் ஏற்பட்டுச்சு. இப்ப பார்வதியை புரிஞ்சுக்கிட்ட பிறகு எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க. இதோ நீ கூட என்ன பாராட்டுறல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அததான் சொல்றேன். இதே மாதிரி எப்பவும் பார்வதி எனக்கு சப்போர்ட் ஆயிரு. நீ எப்பவும் சந்தோஷமா இருப்ப செல்லம். இனிமே பார்வதிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் வராதாரும். நானும் பார்வதியும் இனிமே ரெட்டை குழல் துப்பாக்கி மாதிரி சேர்ந்தே இருப்போம். சூப்பர் ஐசு, சூப்பர். இததான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். நான் மாறிட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல, இனிமேதான் என் ஆட்டம் ஆரம்பம். ரசதி, ரசதி, என்ன ஏதோ பயங்கர யோசனையில இருக்க? மாமா, நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்து பக்கத்துல உட்கார்ந்தது கூட தெரியாம அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. என்ன ஊர் ஞாபகம் வந்துருச்சா? ஊர் ஞாபகம் வந்துச்சுதான். ஆனா இப்ப யோசனை பண்ணிட்டு இருந்தது ஊரை பத்தி இல்ல, ஐஸ்வர்யாவை பத்தி. ஐஸ்வர்யாவை பத்தியா? அதுல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு? அதான் எல்லாம் இப்ப முடிஞ்சு ஐஸ்வர்யாவும் பார்வதியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களே. வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டா சந்தேகம் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா? ஏன் சந்தேகம் வரக்கூடாதா? சரி விடு, ஆர்கியூமெண்ட்டுக்கு போக வேண்டாம். நீ ஐஸ்வர்யா விஷயத்துக்கு வா. பார்வதி போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐஸ்வர்யாவும் பார்வதியும் நகையும் சதையுமா இருந்தாங்க. பார்வதி போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னதும் எலியும் பூனையுமா மாறிட்டாங்க. என்னையும் பார்வதியையும் பிச்சைக்கார கூட்டம்னு மோசமா திட்டுறாங்க. போட்டி முடிஞ்சு பார்வதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா மாறல. ஆத்திரத்துல பேக தூக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. அகிலா மேடம் வந்து சமாதானம் பண்ணியும் கூட முழு மனசா இல்லாம அரை மனசோட தான் வீட்டுல இருந்தாங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ராசாத்தி. இப்போ ஐஸ்வர்யாக்குள்ள திடீர்னு மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம்ல? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. ஆனா அந்த மாற்றம் உண்மையானதா இருக்கணுமே, அப்பதானே அது எல்லாருக்கும் நல்லதா இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். சரி, நீ இப்ப என்ன சொல்ல வர? ஐஸ்வர்யா உண்மையா மனசு மாறல, அவ மாறின மாதிரி நடிக்கிறான்னு சொல்றியா? எனக்கு ஐஸ்வர்யா மேல சந்தேகம் இருக்கு. அவங்க மாற்றத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இதுக்கு நீ ஐஸ்வர்யாக்கு வாழ்த்து சொன்னியே, அப்பவே சொல்லிருக்கலாம்ல. ஐஸ்வர்யா இருக்கும்போது நான் எப்படி மாமா சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம பார்வதி ஐஸ்வர்யா மனசு மாறி வரணுங்கிறதுக்காக பதவிய கூட விட்டு கொடுக்க தயாரா இருந்தா. இது நான் அவகிட்ட எப்படி சொல்றது? நீ சொல்றது என்னவோ எனக்கு சரியா தான் படுது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை உடனே சொல்லி பார்வதியை கவனமா இருக்க சொல்லணும்.